நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பால் அதிகமாக கறக்கிற உள்ள மாடு நம்ம ஏரியா மாடுங்க. கறவை மாடு எல்லாமே கறவை மாடுங்க. கரெக்டாக வச்சோம்னா மாடு நல்லா இருக்குங்க. பராமரிப்பு கரெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு பால் எடுத்து கொடுத்து போட்டு மறுபடியும் இளங்கறவை எடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. ஆமாம் ஆமாம். மாடு படுக்கணுங்க, எந்திரிக்கணும். அதுக்காக தான் அந்த கேப். தீவனமெல்லாம் விலை எச்சாகி போச்சுங்க. ஆனால் ஒரு லிமிட்டாக தான் கிடைக்கும். அடி நோய் தான் அடிக்கடிக்கு வர மாட்டோம். 20 நாள் கரெக்டாக மறுபடியும் சனைக்கு வந்துடும். செனை பிடிக்கிற வரைக்கும் நம்ம போட்டுருக்கோம். அந்த பருவத்துக்கு வராது. அதே தொழிலை வந்து எல்லாரும் பண்ண முடியாது. இருக்கு அப்படியே ஓட்டலாம். நம்ம சொந்த தொழில் அது வேஸ்ட்டுங்க. அது மாடே வாங்க வேண்டியது. நம்ம அதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது, அதை பார்த்து கொடுக்க வேண்டியது. அதே நீங்கள் கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு அனுபவம். கண்டியூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க. 12 மாடுகள் வளர்த்துட்டு இருக்காங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா, உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். ரமேஷுங்க. ஓகே. இப்போ நீங்கள் 12 மாடுகள் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இது என்ன மாடுகள், என்ன இனம் அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? காலேஜ் மாடு தாங்க. அப்படின்னா என்னங்கய்யா? காலேஜ் மாடுன்னா அது பால் அதிகமாக கறக்கிற உள்ள மாடு. ஓகே. ஆமாங்க. இப்போ ஜெர்சி இல்லைங்க, அது இது வேற. நம்ம ஏரியா மாடுங்க. ஆமாம் ஆமாங்க. என்னென்ன இன மாடுகள் இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச இனங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அதாவது வந்து கிராஸும் இருக்குங்க, சிந்து கிராஸும் இருக்குது, காலேஜும் இருக்குது. அந்த 2 ஐட்டம் மாடு தான் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது அந்த என்ன மாடு சொன்னீங்க? காலேஜுங்க. காலேஜ். ஓகே. இது நல்ல பால் ஹீல்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும்? 15-20 மாடு பொறுத்த அளவுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு மேய போட்ட அளவுக்கு நம்மளுக்கு பால் கிடைக்கும். பால் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 12 மாடுகள் இருக்குங்க. இதில் எத்தனை கறவை மாடுகள் இருக்குங்க? கறவை மாடு எல்லாமே கறவை மாடு தாங்க. எல்லாமே கறவை மாடு. ஒரே நேரத்தில் இத்தனை மாடுகளும் கறவை மாடுகளாக இருக்குது. கறவை மாடு. எத்தனை லிட்டர் பால் கிடைக்குங்கய்யா? ஒரு 50 லிட்டர் வருங்க ஒரு நேரத்துக்கு. மாலை 50, சாயங்காலம் ஒரு 100 லிட்டர் நீங்கள் 100 லிட்டர் கிடைக்கும். ஏன்னா எல்லாம் மாடு மற்ற கண்டிஷன் ஆகி போச்சுங்க. இதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இளங்கறவையாக இருந்தோன்னா பால் அதிகமாக. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிறைய மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க. மாடு எப்படி வளர்த்தணும்? மாடு எப்படி வளர்த்தோன்னா கரெக்டாக தீனி கரெக்டாக இருக்கணுங்க, மேவு கரெக்டாக இருக்கணும், மேவுக்கு தாலி திண்டி நல்லா கரெக்டாக இருக்கணுங்க. கரெக்டாக வச்சோம்னா மாடு நல்லா இருக்குங்க. அப்போ நம்ம மேவு கம்மி பண்ணி பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் கம்மி பண்ணி அப்புறம் மாடு அதுக்குள்ளே தான் கரெக்டுங்க. ஆமாங்க. ரொம்ப கம்மியாக தான். பராமரிப்பு கரெக்டாக இருக்கணும். பராமரிப்பு கரெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு பால் எடுத்து கொடுக்கணும். இப்போ 12 மாடுகள்லையும் நீங்கள் 12 மாடுமே கறவை மாடுங்கிறீங்க. ஒரே நேரத்தில் எல்லா மாடும் உங்களுக்கு வந்து கறவையை கட்டாச்சுன்னா உங்களுக்கு அந்த வருமானம் கம்மியாகும். இல்லை, நம்ம மாடு மாற்றிருக்கோம். இடையில மாடு மாற்றிருக்கோம். அது எப்படி பண்ணுவீங்க? அதாவது வந்து இதை கொடுத்து போட்டு மறுபடியும் இளங்கறவை எடுத்துருவோம். இப்போ நான் கொடுத்துட்டு நீங்கள் மாற்றிடுவீங்க? அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. ஆமாம் ஆமாம். பால் கம்மியாகுதுன்னா அப்புறம் கொடுத்து மாற்றிடுவோம். அப்படி இல்லைன்னா சென மேலே நம்ம மறுபடியும் கண் போடுற வரைக்கும் வச்சுக்குவோங்க. நல்ல மாடாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் நல்ல மாடாக இருந்தால் வச்சு. ஆமாங்க, நல்ல மாடாக இருந்தால் வச்சுக்குவோம். ஓகே. இந்த காடியெல்லாம் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு இடத்துல நான் ஒரு காடி பார்க்குறேன். இந்த காடியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. காடி வந்து இப்போ அளவுக்கு நம்ம ஏதோ மரத்தில் அடித்து வச்சுருக்குங்க. அதாவது வந்து நல்ல முறையாக போட்டது தாங்க. இப்போ 1-2 இடிஞ்சிருக்கு. காடி இந்த மெத்தட்லையும் போடலாங்க, மற்றபடி நம்ம காங்கிரீட்லேயும் போடலாங்க. அந்த மாதிரி எப்படி காடி வந்து எப்படி வேணால் சௌரியமாக போட்டுக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க. ஓகே. இப்போ இந்த நிலம் வந்து எப்படிங்கய்யா? சுருக்கி போட்டுருக்கீங்க? சுருக்கி போட்டுருங்க. ஓகே. சுருக்கி போடுறது எதுக்காங்க? சுருக்கி போடுறது எதுக்குன்னா மண்ணில் கட்டினா சேராங்க. இப்படி போட்டோம்னா சேராகாது. பழிச்சுன்னா அப்பப்போ கழுவி விட்டுக்கலாம். அதுக்காக போடுறது. மண் போட்டால் எப்படி போட்டாலும் நம்மளுக்கு சேராயிருங்க. அதனால் சுருக்கி போட்டோம்னா எப்போ பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்க மாடுகள். ஆமாம். எவ்வளோ அடி இடைவெளியில் நீங்கள் மாடுகளை கட்டுவீங்க? சும்மா 5-6 அடி இருக்குங்க. அந்த இடைவெளி எதுக்காங்க? 5 இடைவெளி இருக்கணும். மாடு படுக்கணுங்க, எந்திரிக்கணும். அதுக்காக தான் அந்த கேப். ஓகே. அந்த கேப் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நெருக்கி கட்டணும்னா மாடு படுத்து எந்திரிக்கும். அதுக்காக. இப்போ மாடு நீங்கள் கட்டும்போது மூக்கணாங்கயிறு நீங்கள் கட்டி 2 சைடில் நீங்கள் கயிறு போட்டு கட்டுறீங்களா? அது எதுக்காக? நீங்கள் அது ஒன்றுக்கு குத்தாமல் இருக்குது. ஒன்றுக்கு குத்தாமல் இருக்கும் இல்லைங்க. ஒரு சைடு கயிறு போட்டோம்னா பக்கமாக கட்டணும்னா அப்போ மாடு ஒன்றுக்கு குத்தும் இல்லைங்க. அதுக்காக தான் 2 சைடு கயிறு. அந்த 2 சைடு கட்டுறது இதுக்காக தான். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் செட்டு போட்டிருக்கீங்க. இந்த செட்டுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கய்யா? அது இருக்குங்க. ஒரு அன்னைக்கு போடும்போது ஒரு 4 லட்ச ரூபா இருக்குங்க. 4 லட்ச ரூபா போட்டு எவ்வளோ வருடங்கள் ஆச்சுங்க? இன்னும் 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷம். ஓகே. இந்த ஒரு செட்டு போடணும்னா நம்ம அந்த பார்த்து நம்ம பண்ணணும் இல்லைங்களா? மாட்டுக்கு வந்து கூலிங்காக இருக்கணும். எப்படி நம்மளுக்கு மெத்தட் அப்படி போட வேண்டியது. இப்போ 12 மாடுகள் இருக்குங்க. இப்போ 100 லிட்டர் நீங்கள் பால் வந்து நீங்கள் ஹட்சன் சொசைட்டிக்கு நீங்கள் ஊற்றுறீங்க. இப்போ உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ வருவாய் உங்களுக்கு கிடைக்குங்க ஐயா? வருமானங்களா? வருமானம் வந்து இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க. ஏன்னா தீவனமெல்லாம் விலை எச்சாகி போச்சுங்க. அதனால வருமானம் ஒரு லிமிட்டாக தான் கிடைக்கும். அவ்வளோதான். பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஆமாங்க. இல்லை பெரிய லாபங்கிறது இல்லை. என்னமோ தொழில் செஞ்சுட்ருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தீவனங்கள்லாம் நீங்கள் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க மாடுகளுக்கு? தீவனம் வந்து மாட்டு தீவனம், தவிடு, பருத்தி கொட்டை, அவ்வளோதாங்க.
இதுதான் வந்து பால் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நோய் மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? மாடுகளுக்கு வந்து சில நோய்கள்லாம் வரும். அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான முறைகளை நீங்கள் கையாளுறீங்க? என்ன முறைன்னா அதுக்கு நம்ம நாட்டு வைத்தியம் கரெக்டாக பார்க்க வேண்டியதாங்க. அப்படி இல்லைன்னா தடுப்பூசி போட வேண்டியதாங்க. நாட்டு வைத்தியம் தான் மெயின். நாட்டு வைத்தியம் தான் மெயின். நம்ம வைக்கிறத பொறுத்து தாங்க. கரெக்டாக வச்சோம்னா அந்த நோய் மடார்னு வராதுங்க. அப்போ நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா அப்புறம் அது நோய் வந்ததான் தெரியும். நோய் வந்ததான். மாடுக்கு வந்து அடிக்கடி வரக்கூடிய நோய் வந்து என்னென்ன நோய்ங்க? மடி நோய் வரும். மடி நோய் தான் அடிக்கடிக்கு வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வரும். காய்ச்சல் வருங்க, கால்சியம் பிரச்சனை வரும். இந்த மாதிரி தான் வருங்க. பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு வராது. இது மனுஷங்க மாதிரியே மாடுகளுக்கும் காய்ச்சல் வரும். கண்டிப்பாக வரும். அந்த காய்ச்சல் வரும்போது நம்ம உடம்பு வந்து கொதிக்கும். அதே மாதிரி தான் இருக்குங்க. அதுக்கு என்ன, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நாட்டு வைத்தியம் நீங்கள் பண்ணுறீங்க? நாட்டு வைத்தியம் காய்ச்சலுக்கு வந்து உடனே நம்ம ஊசி போட்டுறணும். ஊசி போட்டுறணும். டாக்டர் கூப்பிட்டு ஊசி போட்டுறணும். வச்சிருக்க கூடாது. உடனே பார்க்கணும். இல்லை வந்து மாடு அப்புறம் அவ்வளோ ஊசியெல்லாம் கரெக்டாக போடணும். கரெக்டாக போட்டுக்கணும், மெயின்டைன் பண்ணணும். ஓகே. இனச்சேர்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்ஜெக்ஷன் பயன்படுத்துறீங்களா இல்லை காலை ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா? இன்ஜெக்ஷன். ஓகே. இங்கே இன்ஜெக்ஷன் வந்துட்டு நீங்கள் எப்படிங்க, மாட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து டாக்டர் வருவாங்களா இல்லை ப்ரைவேட்டாக வந்து? ப்ரைவேட்டாக டாக்டர் தான் கூப்பிட்டு ஃபோன் பண்ண வர்றாங்க, ஊசி போடுறாங்க. ஓகே. எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? சார்ஜ் ஒரு 250 ரூபா போடுறோம். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மேக்ஸிமம் எத்தனை இன்ஜெக்ஷனில் செனை பிடிக்குதுங்க? அது ஒவ்வொரு மாடு ஒரே ஊசியில் நினைக்கும். ஒவ்வொரு மாடு 10 ஊசி கூட போடணும். 10 ஊசி. இடைவெளி எத்தனை நாட்கள் இடைவெளி விட்டு? 25 நாள் 30 நாள் அவ்வளோதான். 20 நாள் கரெக்டாக மறுபடியும் செனைக்கு வந்துடும். 10 ஊசிக்கும் போது 10 மாதங்கள் நம்ம வெயிட் பண்ணி தான். ஆமாம், ஒவ்வொரு மாடு அப்படி லேட் ஆகி தான் நிற்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்போ பிடிக்குதோ அப்போ பிடிச்சிக்க வேண்டியது. நம்ம போடுற ஊசி போட்டுகிட்டே தான் இருக்கணும். செனை பிடிக்கிற வரைக்கும் நம்ம போட்டுருக்கோம். இந்த செனை பிடிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து செனை பிடிச்சிருச்சுன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாங்க? செனை பிடிச்சாச்சுன்னா அடுத்தது அந்த செனைக்கு வராதுங்க. அந்த பருவத்துக்கு வராது. செனை பிடிச்சிருச்சுன்னு கணக்கலாம். அந்த பருவத்துக்கு வந்ததுன்னா அப்புறம் செனை மறுபடியும் பிடிக்கலன்னு தான் கணக்கு. அது உங்களுக்கு தெரியும்? தெரியும். எந்த மாதிரி இருக்கு தெரியும். சாணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இந்த சாணத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாணம் எடுத்து நம்ம பூமிக்கு போடுறது. நம்ம பூமிக்கே நீங்கள் பூமிக்கு போடுறது. யூரினல் இருக்கு. இப்போ மாட்டுக்கு வந்து நான் இதை பார்த்தேன். நான் விடக்கூடிய அந்த யூரினை அப்படியே நீங்கள் வந்து தோட்டத்துக்கு போகிற மாதிரி அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. ஓகே. இந்த யூரினில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுடைய அந்த கோமியம்னு சொல்லுவாங்க. அந்த கோமியத்தை வந்து நம்ம வீடுகளுக்கு வந்து ஏதாவது புண்ணிய காரியங்களுக்கு போகும்போது தெளிப்போம். ஆமாங்க. அந்த மாட்டுக்கு தெளிக்கக்கூடிய அந்த கோமியம் வந்து அந்த கன்றுக்குட்டியுடைய கோமியத்தை தெளிக்கணுங்களா மாட்டுடைய கோமியத்தை? கன்றுக்குட்டிய கோமியத்தை தெளிக்கணும். அதுதான் தெளிக்கணும். கிடைக்காத பட்சத்தில் அப்புறம் ஏதோ தெளிக்கிறது தாங்க. அப்புறம் அதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கிடைக்காத பட்சத்துக்கு அப்புறம் மாட்டுக்கு பிடிக்க வேண்டியது. ஓகே. இப்போ இது ஒரு கிராமமாக இருக்குங்களேங்க. இது ஒரு பசுமை நிறைந்த ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் வந்து இந்த மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்க்கவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நம்ம வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு வளர்ப்புக்கு வேற மாதிரியான ஒரு முறைகளை கையாளுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வந்து அதிகமான மாட்டு பண்ணைகளை பார்க்க முடியறது இல்லை. முடியாதுங்க. அளவாக தான் இருக்குங்க. எல்லா தோட்டத்துகளிலும் மாடு தவறாமல் இருக்கும். அளவாக வச்சிருக்கோம். 1-2 வச்சிருக்கோம். இது ஒரு அதே தொழிலை வந்து எல்லாரும் பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ன மேவ் இருக்குதோ அந்த அளவுக்கு 4, 3, 2 இப்படி வச்சுக்க வேண்டியது. 10 இப்படி வைக்கிறவங்க வைக்கிறாங்க. மேவ் இருந்த அளவுக்கு வச்சுக்கிறாங்க. வியாபார நோக்கத்தோட பண்ணுனா ஜெயிக்க முடியாது இல்லைங்களா? இது ஒரு லாபகரமான ஒரு தொழிலா இருக்குங்களா? இருக்குது. அப்படியே ஓட்டலாம். அவ்வளவுதான். நம்ம சொந்த தொழில் ஓட்டலாம். புதுசாக ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா உங்களுடைய அனுபவத்தில் இப்போ நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. என்ன மாதிரி நம்ம முறைகளை கையாளணும் புதுசாக ஒரு மாடு வாங்கினா? ஒரு மாடு வாங்கணும்னா அது வாங்கி கரெக்டாக அதில் கொஞ்சம் அனுபவம் இருக்கணுங்க. எல்லாரும் மாடு வாங்கி வைக்க முடியாது. கொஞ்ச நாள் அதில் அனுபவம் இருக்கணும். அனுபவம் இருந்ததை அது கரெக்டாக பார்க்க முடியும். இல்லைன்னா அது பார்க்க முடியாது. ஆமாங்க. ஏனாதானெல்லாம் பண்ணுற விஷயம் அது வேஸ்ட்டுங்க. அது மாடே வாங்க வேண்டியது. ஒரு மாடு நீங்கள் ஒரு மாட்டு வியாபாரின்னு கூட நீங்கள் எங்கிட்ட தெரியப்படுத்துனீங்க. அப்போ நீங்கள் மாட்டு வியாபாரிங்கன்னா ஒரு மாடை வந்து நம்ம பார்த்து வாங்கணும்னா எப்படி நம்ம பார்த்து வாங்கணும்? பார்த்து வாங்கணும்னா அது நம்ம பார்த்து தான் நம்ம தான் கொடுக்கணும். இப்போ தெரியாத ஆளுக்கு நம்ம தான் பார்த்து கொடுக்கணுங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் புதுசாக மாடு வாங்கினீங்க எப்படி கண்டுபிடிச்சிப்பாங்க? ஒன்றுமே தெரியாது. அது நம்மளாம் பார்த்து நம்ம அதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அதை பார்த்து கொடுக்க வேண்டியது. ஆடு வாங்கணும்னா ஆடை வந்து பிடிச்சி பார்த்தா அந்த இடத்துல கறி விழுகு. அது வேற. மாடு அப்படி வாங்க முடியாது. இந்த மாடு பார்த்தா பாரித்தன பால் வரும். மாடு நல்ல மாடா என்ன ஏதுன்னு பார்த்து வாங்க வேண்டியது. அது நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அதே நீங்கள் கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு அனுபவம். ஆனால் உங்களுடைய அனுபவத்தில் தன்னுடைய கன்றையே வளர்த்து அதுலேயே நம்ம மாடுகள் அதிகப்படுத்தலாங்களா? படுத்தலாம், தாராளமாக படுத்தலாம். சரிங்க. உங்களுடைய அனுபவத்தில் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ நம்மளோட மாட்டு பண்ணைகளை வந்து நீங்கள் வந்து பராமரிக்கிறதுக்கு பல தகவல்கள் நம்மகிட்ட நீங்கள் சொன்னீங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்தில் எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிங்க. ஓகே. இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ஒரு மாட்டு வியாபாரியாகவும் இருக்காரு. அவருடைய தகவல்களும் பகிர்ந்துக்கிட்டாரு. சொல்லுங்க உங்கள் நம்பர் சொல்லி. 99
அடிச்சேன் நம்பர் அடிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. 99 42 27 87 55. சரிங்க, ரொம்ப நன்றி, அருமையா பேசுனீங்க. ஐயா வந்து நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்டோம்னா டப்புன்னு ஆன்சர் பண்ணாரு. அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாருன் டிவி யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பார்க்க விரும்புனீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.